அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்பானவர்களே, இறை தூதர் மூசா நபி அவர்களின் வரலாறு அருள்மறையாம் திருக்குர்ஆனில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மதியன் நகரத்தில் ஷுஐப் நபி அவர்களின் மகளை மணமுடித்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் மதியன் நகரத்திலே இருந்து தன்னுடைய பிறந்த நாடான எகிப்துக்கு அவர்கள் வருகிறார்கள். மனைவியும் அவர்களும் மட்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வழியில் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை அழைக்கிறான். மூசாவே என்று கூப்பிடுகிறான். இறைவனின் உரையாடல் இறை தூதர் மூசா நபிக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறது. அவர்கள் கையிலே கைத்தடி ஒன்று வைத்திருந்தார்கள். அந்த கைத்தடி எதற்காக? அவர்கள் ஆடு மேய்க்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த போது அது பழக்கத்துக்கு வந்துவிட்டது. கையிலே ஒரு கைத்தடியை வைத்துக் கொள்ளுகிற பழக்கம். இறைவன் கேட்டான், மூசாவே, ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, உங்களுடைய வலக்கையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்று கேட்கிறான். வலக்கையில் இறை தூதர் மூசா வைத்திருப்பது என்னவென்று படைத்த இறைவனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் மூசாவிடம் உரையாட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். எனவே கேட்கிறான், உம்முடைய வலக்கையிலே வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்று. மூசா சொல்கிறார்கள், காலைஹிய அசாய அத்தவக்க அலைஹா, அது என்னுடைய கைத்தடி, அதை நான் இப்படி ஊன்றிக் கொள்வேன். என்னுடைய ஆடுகளுக்கு இலை தழைகளை மரத்தில் இருந்து பறித்து போடுவதற்கு அந்த கைத்தடியை நான் பயன்படுத்திக் கொள்வேன். இந்த கைத்தடியால் எனக்கு வேறு பலன்களும் உண்டு. யாராவது வந்தாங்கன்னா, எதிரிகள் வந்தால் அடித்து விரட்டுறதுக்கு, ஒரு கையை வேறு ஒரு கம்பீரத்துக்கு, இப்படியாக பல்வேறு உபாயங்கள், பல்வேறு தேவைகள், இதற்காக இந்த கைத்தடியை நான் வைத்திருக்கிறேன் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த உரையாடல் 20வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் தொடங்கி அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு உரையாடல். ஒரு இடத்துல இறைவன் மூசா நபி இடத்திலே அசரீதியாக பேசுகிறான், தோற்றம் தரவில்லை. மூசா நபி பதில் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு உரையாடலின் போது மூசா மூசா என்று இறைவன் அவருடைய பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகின்றான். 5 முறை அவர்களுடைய பெயரை சொல்லுகிறான். ஒரே உரையாடல் 5 முறை அவருடைய பெயரை சொல்லுகின்றான். நம்முடைய நண்பரோடு நாம் பேசுகிறோம். உண்மையிலேயே அவர் மீது நமக்கு அன்பு இருந்தால், பாசம் இருந்தால், அவர் பெயர் அப்துல்லா என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லா, காலையில் என்ன சாப்பிட்ட? இல்லை அப்துல்லா, அங்கே பாரு அப்துல்லா, இதில் ஒரு விஷயம் அப்துல்லா, இப்படி திரும்ப திரும்ப அந்த அப்துல்லா அப்துல்லா என்ற அந்த அவருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற போது கேட்கக்கூடிய அந்த அப்துல்லாவுக்கு ஒரு தனி பாசம் ஏற்பட்டுவிடும். மனைவியோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனைவியின் பெயரை நீங்கள் எப்படி செல்லமாக சொல்வீர்களோ அந்த செல்ல பெயரை சொல்லி அவளை ஒரு உரையாடலின் போது திரும்ப திரும்ப அவருடைய பெயரை நாம் சொல்லிக் கொண்டே இருந்தால் அன்பு அதிகரிக்கும். இதில் இறைவன் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலை தருகின்றார்.
சக மனிதனோடு உரையாடுகின்ற போது எப்படி கனிவாக உரையாட வேண்டும், எப்படி அன்பாக உரையாட வேண்டும், அந்த உரையாடலின் வார்த்தைகள் நயமாகவும் அழகானதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இரண்டாவது. முதலாவது என்னவென்றால், அந்த உரையாடலின் அமைப்பில் நீங்கள் யாரோடு பேசுகிறீர்களோ அவருடைய பெயரை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பாருங்கள். அது உரையாடலின் ஒரு கலை. இறைவன் அந்த கலையை பயன்படுத்தி மூசா நபியிடத்தில் இறைவன் நெருங்குகிறான், அல்லது தன்னிடத்தில் மூசா நபியை நெருக்குகிறான். அதன் பிறகு மூசா நபிக்கு ஒரு பெரிய பொறுப்பை இறைவன் கொடுக்கிறான். அது என்ன பொறுப்பு? இத்ஹப் இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா. எகிப்து நாட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை நான் தருகிறேன். என்னவென்றால், எகிப்து நாட்டின் ஆட்சியாளர் ஃபிரௌன் என்கின்ற அந்த கொடுங்கோல் மன்னன், அவன் மக்களிடத்தில் நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் ஃபிரௌனிடத்திலே போய், நீ அல்ல கடவுள், உன்னையும் உன் மூதாதையரையும் உன் அரசாட்சியையும் உன்னுடைய நாட்டில் ஓடுகின்ற நைல் நதியையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அந்த இறைவன் தான் எல்லோருக்கும் கடவுள் என்று அவனிடத்திலே போய் நீ சொல்ல வேண்டும் என்று இறை தூதர் மூசா நபிக்கு எல்லாம் வல்ல இறைவன் கட்டளையிடுகிறான். இப்போ அந்த கட்டளையை கூப்பிட்ட உடனே, மூசா அங்க வாங்க, இன்று முதல் நீங்கள் நபி, இறை தூதர், செல்லுங்கள் ஃபிரௌனிடத்தில் என்று சொல்லவில்லை. அடுத்து அந்த உரையாடலில் இறைவன் வைக்கின்ற கனிவை பாருங்கள். அந்த உரையாடல் கலை சக மனிதனை தன்னுடைய விருப்பத்துக்கு ஈர்க்கின்ற அந்த கலையை இறைவன் கற்றுக் கொடுக்கிறான். முதலாவது, மூசா நபியோடு எந்த நேரமும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றிய விசாரணையில் அந்த உரையாடல் தொடங்குகிறது. என்ன மூசா, கையில் கைத்தடி எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள், என்னது அது? முதலாவது கேள்வி. இது கைத்தடி, எதுக்கு வச்சிருக்கீங்க? இல்லை ஆடுகளுக்கு இலைதலை பறித்து போட, கையிலே ஊன்றிக்கொள்ள, இதற்காக நான் வைத்திருக்கிறேன். ஓ அப்படியா, சரி. அந்த உரையாடலுக்குள் அவர்களுடைய சொந்த பிரச்சனை ஒன்றை அல்லது சொந்த பழக்கம் வழக்கம் ஒன்றை கேட்டு அவர்களை தன் மனதோடு ஒன்ற வைத்து அதன் பிறகு பொறுப்பை ஒப்படைப்பது. ஒரு பாஸ், ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு தொழிலாளியிடத்திலே உரையாடுகின்றார், அவரிடத்தில் ஒரு புதிய பொறுப்பை ஒப்படைக்கின்றார் என்று சொன்னால், முதலாவது அந்த தொழிலாளியினுடைய சொந்த பிரச்சனை ஒன்றை அல்லது சொந்த பழக்க வழக்கம் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவனிடத்திலே நேரடியாக கூப்பிட்டு இந்த வேலை நீ செய் என்று சொல்வது ஒரு முதலாளி தோரணையை காட்டும். அப்படி காட்டுவதற்கு பதிலாக அந்த உரையாடலில் நீயும் நானும் ஒன்றுதான், நான் உன் மீது அக்கறையோடு தான் இருக்கின்றேன், உனக்கு நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று அவரை ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு அந்த உரையாடலின் தொனி எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் மூசா நபியிடத்திலே பேசியதில் தென்படுகிறது என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லுகின்றன. இது உரையாடலின் இன்னும் ஒரு கலை. அதற்கடுத்து அந்த உரையாடலின் போது இறைவன் சொல்லுவான், நீங்கள் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். ஒரு பெரிய கொடுங்கோல் மன்னன் தனக்கு எதிராக யார் சிந்தித்தாலும் அவர்களை வெட்டி தள்ளுகிற அளவுக்கு வன்னஞ்சம் படைத்த ஒரு மன்னனுக்கு முன்னால் போய் நின்று நீங்கள் உங்களுடைய புதிய கோட்பாட்டை, புதிய தத்துவத்தை சொல்லுகிற போது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களை ஏதாவது செய்து வீழ்த்தி விட வேண்டும் என்றுதான் அவன் நினைப்பான். ஆகையினால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்கிறான். முதலாவது சொந்த பிரச்சனையை, சொந்த பழக்க வழக்கம் ஒன்றை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறான். பிறகு அந்த உரையாடலின் போது மூசா 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 என்று 5 முறை அவருடைய பெயரை திரும்ப திரும்ப இறைவன் சொல்லுகிறான். பிறகு அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறான். பிறகு பொறுப்பை ஒப்படைக்கின்றான். பிறகு அந்த பொறுப்பில் ஏற்படுகின்ற இன்னல்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், நான் உங்க கூட இருப்பேன், உங்க தலையில தூக்கி வச்சு கட்டிட்டு நான் போயிட மாட்டேன், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று அவர்களுக்கு நம்பிக்கையும் ஊட்டுகிறான். இது பொறுப்பை கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி உரையாட வேண்டும், பொறுப்பை கொடுத்த பின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருக்குர்ஆன் காட்டுகின்ற ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.